ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி கூட பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஈஸ்டர் தாக்குதல் வெளிப்படையான விசாரணைகள், ஜனாதிபதி அன்றகுமார உறுதி. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவு நாட்டுக்குள் ஏற்படாத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய சென்ட் செபஸ்தியன் தேவாலயத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இவ்வாறு உறுதியளித்துள்ளார். தேவாலயத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஈஸ்டர் தாக்குதலில் உயிர்ந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கும் மலரஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது. பின்னர் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் பிரச்சனைகளை எடுத்து கூறினர். இந்த நாட்டில் அண்மை காலத்தில் மிக மோசமான அழிவு 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதியே நிகழ்ந்தது என்றும் அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தனக்கு வாக்களித்ததன் பின்னணியில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்ததென நம்புவதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சூத்திரதாரிகளை அனுர கண்டறிவார், மல்கம் ரஞ்சித் நம்பிக்கை. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை ஜனாதிபதி அன்றகுமார சட்டத்தின் முன் நிறுத்துவார் என நம்புவதாக கொழும்பு பேராயர் ஹர்தினார் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய சென்ட் செபஸ்தியன் தேவாலயத்தில் ஜனாதிபதி அன்றவுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பேராயர் மேற்கண்டவாறு கூறினார். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்த போதும் அதற்கான நியாயம் கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கங்களால் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டாலும் பிரச்சினைக்கு காரணம் என்னவென்ற கேள்வி மக்கள் மத்தியில் உள்ளது. இந்நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மீது நம்பிக்கை உள்ளது. அவரின் நேர்மையை பாராட்டுகின்றோம். அந்த நேர்மையை மக்கள் மத்தியில் வலுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி செயற்படுவார். அதன்படி ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவார் என்ற நம்பிக்கையையும் கொண்டிருக்கின்றோம் என்றார் பேராயர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசு கட்சியிலிருந்து விலகினார் KV தவராசா. இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி, இலங்கை தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர், மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமனத்துக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. அதில் ஜாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய மற்றும் கொழும்பு வாழ் மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக விண்ணப்பத்தை கொடுத்திருந்தேன். அதனை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சுமந்திரன் நிராகரித்துள்ளார். மேலும் சுமந்திரன் தான் சார்ந்த அணியை வேட்பாளர் பட்டியலில் தெரிவு செய்து கட்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபடுகின்ற மிக முக்கியமான திறமைசாலிகளை உள்ளெடுக்காத அடிப்படையிலும் நான் நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல முடியாத ஒரு கட்டத்தால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளேன். தமிழரசு கட்சி தேர்தலில் தோல்வியுற்ற பின்னரும் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தின் ஊடாக கட்சியின் முழு செயற்பாடுகளையும் நிர்வகித்து வரும் சுமந்திரன் கட்சியை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்வதை அனுமதிக்க முடியாது. இலங்கை தமிழரசு கட்சி வரலாற்றில் பல தியாகங்களாலும் வீரம் செறிந்த பல போராட்ட சரித்திரங்களாலும் உருவாக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழீழ தேசிய தலைவரின் உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் வீடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது. அந்த வீட்டிலிருந்த அனைவரையும் வெளியேற்றி தமிழரசு கட்சியின் தூண்களையும் வெளியேற்றி மேலும் தென்னிலங்கையின் முகவர் அரசியல் செய்வதற்கு முற்படுகின்ற சுமந்திரனின் தான் தோன்றித்தனமான செயற்பாடு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியையும் அழிக்கும். வீரத்தின் பால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்று சோர்விழந்து சோரம் போகின்ற ஓர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றமையால் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நான் விலகுகின்றேன் என்பதை என்னை நேசிக்கும் ஜாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு அறிய தருகின்றேன். தமிழ் தேசிய விரோதிகளின் கைகளுக்குள் சிக்குண்ட தமிழரசு கட்சியில் தொடர்ந்தும் பயணிப்பது பொருத்தமற்றது என்பதால் இந்த முடிவு எட்டப்படுகின்றது.
தனிநபர்களின் தன்னிச்சையான போக்குக்குள் சிக்குண்டு தமிழரசுக் கட்சி சின்னா பின்னமாக இருக்கின்ற நிலையில் தொடர்ந்தும் தமிழரசுக் கட்சியில் பயணிக்க முடியாது. தேசியத்தை கண்முன்னாலே குழி தோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற வரலாற்று துரோகத்தை நான் செய்ய தயாரில்லை என்பதால் தமிழரசுக் கட்சியிலிருந்து விலகிக் கொள்கின்றேன். தமிழ் தேசியத்தை உரிய பலத்துடன் நிலைநாட்ட என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்குண்டான வழிவகைகள் குறித்து எதிர்காலத்தில் சிந்திப்பதற்கு முடிவெடுத்துள்ளேன் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, திணைக்களங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் குழு முறைப்பாட்டு பெட்டிகளும் வைக்கப்படும். ஜாழ் மாவட்டத்தில் உள்ள அரசு திணைக்களங்களை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகளை கொண்ட இரகசிய கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் உதயனுக்கு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அரசு அலுவலகங்களில் உரிய நேரத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத பொதுமக்கள் எம்மிடம் தற்போது முறைப்பாடுகளை செய்து வருகின்றனர். இதனையடுத்து ஜாழ் மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், மருத்துவமனைகள், அரச பேருந்து நிலையங்கள் என்பவற்றில் மக்கள் முறைப்பாட்டு பெட்டிகள் அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். அந்த பெட்டிகளில் மக்கள் மேற்கொள்ளும் முறைப்பாடுகள் வாரத்துக்கு ஒரு தடவை சேகரிக்கப்படும். ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகள் அவற்றை ஆராய்வார்கள். சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்களுக்கு அவற்றை அனுப்பி 14 நாள்களுக்குள் தீர்வை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ராஜபக்சக்களின் மோசடிகள் அம்பலமாகும், தேசிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. நாமல் உள்ளிட்ட ராஜபக்சக்கள் செய்த அனைத்து மோசடிகளும் இன்னும் சில நாட்களில் வெளியில் கொண்டு வரப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தாம் வங்கியை உடைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறுவதை பார்த்தேன். வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவீர்களா என நாமல் ராஜபக்ச கேட்கிறார். இவர் போன்ற சிலருக்கு நான் கூறுகின்றேன், இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள். ரணில் மாத்திரமல்ல, பிணைமுறி மோசடியில் பணத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்டுவோம். நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும். அது மாத்திரமல்லாது, நாமல் உள்ளிட்ட ராஜபக்சக்கள் நாட்டில் திருடியவை, வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருப்பவை, காணிகளை திருடியமை, பங்கு சந்தைகளில் முதலீடு செய்தவை என அனைத்தையும் வெளிப்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, கணக்கெடுப்பு இன்று ஆரம்பம். 15வது மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பில் தனிநபர் மற்றும் வீட்டு தகவல் சேகரிப்பு நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளது. அதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடு வீடாக செல்ல உள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனோஜா செனவிரத்ன தெரிவித்துள்ளார். 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடுகையில் சமயத்திய பட்டியல்கள் வீட்டு அலகுகளில் 24% அதிகரிப்பை காட்டுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் கொழும்பு புகையிரத சேவை தொடர்ந்தும் தாமதம். வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் மகவ வரையிலான தொடருந்து மார்க்கத்தின் திருத்தப் பணிகள் காரணமாக ஜாழ் கொழும்பு தொடருந்து சேவை மேலும் தாமதமாகும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் முதல் மகவ வரையிலான தொடருந்து மார்க்கத்தின் திருத்தப் பணிகள் நிறைவடைந்த போதிலும் சமிஞ்ஞை கட்டமைப்பு நடவடிக்கைகள் இதுவரையில் நிறைவு செய்யப்படவில்லை. ஆகையால் அனுராதபுரம் முதல் மகவ வரையிலான புகையிரத மார்க்கத்தின் திருத்தப் பணிகள் நிறைவடைந்த போதிலும் சேவையை முன்னெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் NJ இந்திப்பொலகையை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழரசுக் கட்சியின் ஜாழ் மாவட்ட வேட்பாளர்கள். ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்துக்கான வேட்பாளர்களை தமிழரசுக் கட்சி நேற்று அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், MA சுமந்திரன் மற்றும் இளங்கோ சட்டத்தண்ணி கேசவன் சயந்தன், சந்தர்லிங்கம் சுகிர்தன், சுரேகா சசீந்திரன், இமானுவேல் ஆர்னோல்ட், கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன், தியாராசா பிரகாஷ் ஆகியோர் போட்டியிட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் 9 பேரை களமிறக்கியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் துவிச்சக்கர வண்டி சின்னத்தில் ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் விவரங்கள் வெளியாகியுள்ளன. இதன் பிரகாரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், கனகரட்னம் சுகாஸ், நடராஜர் காண்டீபன், வாசுகி சுதாகரன், ஜெகதீஸ்வரன், ஞான குணேஸ்வரி, மெலிஸ் ஜின்சியா,
நடனதேவன் ஆகியோரே போட்டியிட உள்ளதாக கட்சியால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஓய்வு பெற தயாராகும் மஹிந்த. அரசியலிலிருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளது. சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல், உடல்நிலை, வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மஹிந்தவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவிற்கு காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியின் போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மஹிந்த அரசாங்கமே காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பேரழிவுகளிலிருந்து தமிழரின் எதிர்காலத்தை பாதுகாக்க வடக்கு கிழக்கில் பெரும் கூட்டணியை உருவாக்குங்கள், சமஷ்டியை, பாரம்பரிய தமிழர் தாயகத்தை, யுத்த குற்றங்களுக்கான சர்வதேச பொறிமுறையை ஏற்காதுடன் சமாதான முயற்சிகளையும் எதிர்த்த ஜேவிபி, பிரித்தானிய தமிழர் பேரவை கூறுகிறது. இலங்கையின் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் ஒரு மூலோபாய கூட்டணியை உருவாக்கி எதிர்கால ஜனநாயக செயல்முறையை ஒற்றுமையாக எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக பிரித்தானிய தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையின் வடக்கு கிழக்கிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் பிரதிநிதிகள் கோரியபடி பாதிக்கப்பட்ட தமிழர்களின் கருத்துக்கள் மற்றும் முன்னுரிமைகளை அங்கீகரிப்பதுடன் எந்தவொரு அரசியல் தீர்வும் தமிழ் மக்களின் உள்ளார்ந்த சுயநிர்ணய உரிமையை ஒப்புக்கொண்டு கூட்டாட்சி கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைய வேண்டும். ஒரு சர்வதேச நடுவர் செயல்முறை மூலம் அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். இந்த தீர்வை செயற்படுத்துவதற்கு இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய முக்கிய குழுவால் உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. ஜேவிபி கடந்த காலங்களில் சமாதான முயற்சிகளை குழப்புவதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பிரித்தானிய தமிழர் பேரவை இலங்கையின் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் ஒரு மூலோபாய கூட்டணியை உருவாக்கி எதிர்கால ஜனநாயக செயல்முறையை ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஸ்ரீலங்காவில் அடுத்தடுத்து வரும் நெறிமுறை அற்ற அரசாங்கங்களின் ஆட்சியின் கீழ் போராடும் போது கட்டமைப்பு ரீதியான தீவிரமான மாற்றங்களை கொண்டு வரும் வாக்குறுதியுடன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வருகை ஸ்ரீலங்காவில் உள்ள மக்களுக்கு பெரும் நிம்மதியாக தெரிகின்றது. தமிழ் மக்களுக்கு எதிரான 75 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் வன்முறை சுழற்சி மற்றும் இனவழிப்புக்கு இந்த உற்சாகம் முடிவு கட்டுமா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்தாது தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவும் ஜனாதிபதியின் செயலாளர் அறிவிப்பு. 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஊடாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வந்த அபிவிருத்தி திட்டங்களை மாவட்ட செயலாளர்கள் ஊடாக நிறுத்தாது தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாரநாயக்கவால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம், பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவலர்கள், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சின் செயலாளர் ஊடாக இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நீதிமன்றம், பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவலர்கள், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சின் பொதுச் செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஊடாக மாவட்ட மட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவை திட்ட செயற்பாட்டு, கண்காணிப்பு மற்றும் முன்னேற்ற மீளாய்வு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் செயலற்ற நிலையில் இருப்பதை நான் அவதானிக்கின்றேன். அதுவரை மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் இணைத்தலைவர்களான மாகாண ஆளுநர்களின் ஒருங்கிணைப்புடன் முறையான முறைமைகளை ஏற்படுத்தி அந்த அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் கட்சிகளின் செயல்களால் தேசமாய் ஈழத் தமிழர்களை ஒன்று திரட்டும் முயற்சி தோல்வி, தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவிப்பு. தமிழ் கட்சிகளின் செயல் தேசமாய் ஈழத் தமிழர்களை ஒன்று திரட்டுதல் என்ற உன்னத குறிக்கோளுக்கு முற்றிலும் விரோதமானதென தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்துள்ளது. நேற்று தமிழ் மக்கள் பொதுச்சபை வெளியிட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபை ஈழத் தமிழ் மக்களின் விடிவை நோக்கிய பயணத்திற்கும் மக்களை ஒன்று திரட்டி ஒருங்கிணைக்கும் தொலைநோக்குடனும் உருவாகியது. அது தன்னை போதிய அளவில்
ஒழுங்கமைத்து வலுவூட்டி விரிவாக்குவதற்கு முன்னரேயே மிக குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை ஈழத் தமிழ் மக்களை ஒருங்கிணைக்கும் பரீட்சார்த்த களமாக கையாள்வதற்கு முன்வந்தது. இம்முயற்சியில் வெற்றி பெற்றது மாத்திரமல்லாமல் ஒரு புதிய அரசியல் அணுகுமுறை கூடாக ஒடுக்கப்படும் மக்கள் எவ்வாறு தங்கள் ஒற்றுமையினையும் திரட்சியினையும் தேசமாய் முன்னிறுத்தலாம் என்ற மாதிரியையும் உலகின் முன் துணிவுடன் காட்டியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு தேர்தலாகவோ பதவிக்கான போட்டியாகவோ கொண்டிருக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து சில நாட்களுக்கு அறிவிக்கப்பட்ட பாராளுமன்ற பதவிகளுக்கான போட்டி அரசியலாகவும் மக்களை அரசியல் கட்சிகள் மற்றும் தனிநபர்கள் சார்ந்து கூறுபடுத்தி சிதறடிக்கும் செயற்பாடுகளை முதன்மையாக கொண்டுள்ளது என நாங்கள் அறிவோம். இத்தகைய நிலையில் தமிழர் தரப்பு அரசியல் கட்சிகளை அவர்களது இருப்புக்கான பதவிக்கான நலன்களுக்கு அப்பால் அழைத்து சென்று தேசத்திற்காய் ஒன்றிணைக்க கால அவகாசமோ சாத்தியமோ தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு தற்போதைய நிலையில் இல்லை. அதேவேளையில் பதவி நோக்கங்களுக்காக எதிரணியாக பிரிந்து நின்று மக்களின் ஒற்றுமையினை சிதறடிக்கும் போட்டி அரசியல் தமிழ் மக்கள் பொதுச்சபை வரித்து கொண்ட தேசமாய் ஈழத் தமிழர்களை ஒன்று திரட்டல் என்ற உன்னத குறிக்கோளுக்கு முற்றிலும் விரோதமானது என்பதனையும் மீண்டும் நினைவூட்டுகின்றோம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மொட்டிலா வேறு சின்னத்திலா ஆராயும் பொதுஜன பெரமுன. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தேவை ஏற்பட்டால் மொட்டு சின்னத்தை விடுத்து வேறு சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராயப்படலாம் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமது கொள்கையுடன் இணங்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க எதிர்பார்க்கின்றோம் என்றும், ஆனால் அந்த கூட்டணி பாராளுமன்ற தேர்தலை இலக்காக கொண்டதாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற தேர்தலுக்காக தமது வேட்பாளர் தெரிவுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், நாங்கள் வேட்பாளர் தெரிவுக்கான நேர்முக தேர்வுகளை நடத்துகின்றோம். இதேவேளை மகஜன எக்ஸத் பெரமுன உள்ளிட்ட கடந்த காலங்களில் எங்களுடன் கூட்டணி அமைத்திருந்த கட்சிகளுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றோம். இதேவேளை நாங்கள் மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவதற்காகவே முயற்சிக்கின்றோம். எனினும் வெற்றிக்காக ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டி வந்தால் அதனையும் செய்வோம். எவ்வாறாயினும் நாங்கள் அமைக்கும் கூட்டணி பாராளுமன்ற தேர்தலை இலக்காக கொண்டது அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.